கபில சந்திரசேனவின் மரண விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இந்த மர்மமான மரணம் எப்படி நிகழ்ந்தது, கொலையா தற்கொலையா என்பது தான் இப்பொழுது தீவிரமாக தீர விசாரிக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் இது சம்பந்தமான மரண விசாரணை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் சாட்சியாளர்கள் மேலதிகமாக வந்து சாட்சி வழங்கியிருக்கின்றார்கள். இதிலும் சில திடுக்கிடும் தகவல்கள் எமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கிடைத்த தகவல்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன், கபில சந்திரசேனவினுடைய பணப்பை பர்ஸ் எங்கே என்ற ஒரு கேள்வி எழுந்தது. கபிலவினுடைய பர்ஸ் அரவிந்தனுடைய வீட்டில் தான் இருந்திருக்க வேண்டும். காரணம், அவர் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் தான் உயிரிழந்து அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் கபில சந்திரசேனனுடைய பர்ஸ் அங்கு இருக்கவில்லை. மாறாக எங்கே இருந்தது? கபில சந்திரசேனனுடைய வீட்டில் இருந்திருக்கின்றது. ஒன்று அல்ல, 2 பர்ஸ் கிடைத்திருக்கின்றது. அந்த இரண்டும் யாருடையது? விவரமாக பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில். கபில சந்திரசேன உயிரிழந்த தினத்தன்று அந்த இடத்திற்கு சென்ற விசாரணை அதிகாரிகள் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய இந்த மரணம் சற்று மர்மமாக இருக்கின்றது, சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே இதை தீர விசாரிக்க வேண்டும் என்று கொள்ளுப்பிட்டிய போலீசார் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இந்த தகவல்களை வெளிப்படுத்திய போது விசாரணையை நடத்துமாறு கொண்டு செல்லுமாறு நீதவான் அவர்கள் உத்தரவிடுகின்றார். அதற்கமைய தொடர்ந்தும் விசாரணைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மேலும் சில சாட்சியாளர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளார்கள். விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற கொழும்பு குற்றவியல் பிரிவு அதிகாரிகளும் மேலதிக விசாரணை அறிக்கைகளை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். கொழும்பு குற்றவியல் பிரிவு விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய வீட்டு பணிப்பெண்கள் பணியாளர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய பான்ஸ் பிளேஸில் அமைந்திருக்கின்ற கபில சந்திரசேனவினுடைய வீட்டில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வருகின்ற பணிப்பெண்ணிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் அவர் சிசிடி விசாரணை அதிகாரிகளுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவற்றைத்தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே விசாரணை அதிகாரிகள் வெளிப்படுத்தியிருந்தார்கள்.